இன்றைக்கி ஒரு குவிக் சமையல் பண்ண போகிறோம். அந்த குவிக் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை ரசமும் பாவக்காய் வறுவலும். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வறுவலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே நறுக்கின்னு இருக்கேன் பாவக்காயை. இதில் வந்து இந்த உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு வெறுமிளகா பொடி, அப்புறம் பெருங்காயம் ஜலம் இது எல்லாத்தையும் ஒன்றா விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு எண்ணெய் கடுகு போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது வந்து பருப்பு உருண்டை ரசம் வந்து துவரம்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு. இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து உப்பு, மிளகா, பெருங்காயம் இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு உருண்டை பண்ணிக்கணும். ரசத்துக்கு வந்து கொஞ்சோண்டு புளி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது நல்லா போட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த பருப்பு உருண்டையை போடணும். அப்புறமா கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தை இது பண்ணணும். ஓகே, புரிஞ்சது இல்லையா? இப்போ இது வந்து பாவக்காய் வந்து அந்த நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டியா? விதை எல்லாம் இலசாக தான் இருக்கு, எடுத்துக்கல. அப்படி வச்சுன்னு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது வந்து பெருங்காயம் இந்த இது ஜலம் இருக்கு இல்லையா, பெருங்காய ஜலத்தையும் கொஞ்சம் விட்டுன்ட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு கையால் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதில் அப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் போடுறேன். ஊறணும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். கை ரொம்ப மஞ்சளாக இருக்காது இதில் இருக்கிற மஞ்சளா? இல்லை அதை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மஞ்சள் பொடி பண்ணுறதுக்கு மஞ்சள் அலம்பினேன். இந்த மஞ்சள் கிடைக்க முடியும். இந்த கிடைக்கிறது வந்து நல்லா மண் போகிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். நல்லா மண் அலம்பிட்டு தோல் வச்சுட்டு வெயில் வச்சு பொடி பண்ணுவேன். இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். ஆமாம், ஸோ ஆற்றுலேயே வந்து மஞ்சள் பொடி தயாரிக்கிறது. ஆமாம், ரொம்ப ஹெல்த்தியாக. நல்லா 2 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். சாம்பார் பொடி, உப்பு, புளி, மஞ்சப்பொடி நல்லா கொதிச்சுட்டுருக்கட்டும். நடுவில் வந்து இந்த இது ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா பருப்பு, அது இது நல்லா ஜலம் இல்லாமல் எடுத்துன்ட்டு உப்பு, மிளகா, பெருங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சின்ட்டு ஜலம் கொஞ்சம் இல்லாமல். இது வந்து சில பேர் வதக்கிட்டு போடுவா. இது ஒன்றும் ஆகாது. நல்லா ஜலம் புளி ஜலம் நல்லா கொதிக்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டோம்னு வச்சுங்களேன், சின்ன உருட்டி போட்டோம்னா அப்படியே வெந்துடும். அது கொஞ்சம் பருப்பு இறங்கினா கூட ரசத்துக்கு பருப்புலாம் போடாதனால கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். பாவக்காய்க்கு எண்ணெய் விட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதை போட்டுருவேன். ஓகே, சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான சமையல் எனக்கு, ஈஸி பண்ணுறது. இது இங்கே கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் ரசம். இந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போடுறேன் நான். அது அப்படியே அடுத்து போட்டுறேங்க. என்னாகன்னா அப்படியே வெந்துட்டு மேலே நல்லா முடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த மிளகு பொடி அப்படி சொல்லலாம். விளக்குறது தான் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ தான் வெந்துட்டுன்னு தெரியும். ஆமாம், வேலை வந்து சும்மா இந்த சிம்பிளான சமையல். நல்லா கொஞ்சம் பருப்பு வேணுன்றதுக்காக அந்த பருப்பு. சப்போஸ் பாவக்காய் பிடிக்காதோ இந்த உருண்டையை தொட்டுண்டே சாப்பிட்றலாம். அதுக்காக பருப்பு வந்து குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். அது எவ்வளோ வேணுமோ அந்த. சப்போஸ் நிறைய வேண்டாம் அப்படின்னா 1/4 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். உருண்டை ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா. இதுக்கெல்லாம் மேலே வருது பார்த்தீங்களா உருண்டை. அடுப்பை சின்ன வைக்கணும் தெரியும். எல்லாம் மேலே வருது பாருங்கள். வேக எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புளி ஜலக்கணும். இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இது நல்லா சில இதெல்லாம் தெரியுதா, ப்ரௌன் ஆகிட்டு இருக்குங்களா, இப்படி ஆகிடும். இது நல்லா வறுவல் மாதிரி வேணால் வறுவல் வச்சுக்கலாம், போருன்னா அப்படி வச்சுக்கலாம். இது பாருங்கள் உருண்டை நல்லா வந்துடுது. ஆமாம், மதக்கிறது இல்லையா. இப்போ இந்த அரைச்ச ஜலம் இருக்கு இல்லையா, அந்த மிக்சியில் அரைச்ச ஜலம் அதை விட்டுருங்க. அதை வந்து விட்டுட்டு மிளகு ஜீரக பொடியை போடணும் கொஞ்சம். அவ்வளோதான், ரசம் ஆகிடுச்சு. அப்படி பொங்கின்னு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வறுக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆட்டும்.
இந்த பச்சை கலர் மாதிரி இதெல்லாம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சோண்டு நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டிடுவேன் ரசத்துக்கு. வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போடலாம், இல்லை நான் போடலை, என்ன போட்டுக்கலாம். அந்த பருப்பு வாசனை நம்ம பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் அந்த பருப்பு அரைச்சி விட்டு கொடுப்பதுனால ரொம்ப சிம்பிளான சமையல் இருக்கு. ஹெல்தி சமையல் ஆல்சோ. கறி வடிச்சிட்டு அது பொங்கல் வந்து ஆயிடுச்சுல. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆக்சுவலாக வறுவல் இல்லை, இது இந்த சாஃப்டாக எடுத்துட்டு எனக்கு பல்லு கிடைக்க முடியாதுன்னு சொல்லுவீங்கன்ட்டு வேணும்னா ஒன்று நல்லா அப்படியே வச்சு இன்னும் 10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இந்த பருப்பு 2 ரசம் தான் இப்படி இருக்கு பாருங்க. சரிதா? ரசம் நல்லாயிருக்கும். எடுத்து பருப்பு உருண்டை ரசமும் பாவக்காய் வறுவலும். ஆமாம், சூப்பர். தேங்க்யூ. ஓகே.